இரட்சகரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இதோ மேகத்தின் நடுவிலே மணவாளன் இறங்கி வருகிறார் என்ற சத்தம் கேட்கும்போது எல்லோரும் ஆயத்தமாயிருங்கள், அவரோடு கூட புறப்பட அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்லாம் பார்க்குறோம். நிறையா விசேஷமாக எழுப்புதல் கூட்டங்கள்லாம் நடக்குது. இந்த இடத்துலலாம் இந்த வசனத்தை நம்ம கேட்க நேரிடுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட மணவாளனாகவும் நம்மை மணவாட்டியாகவும் நிறைய இடத்துல ஓமைகளாக நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக நாம் மாறினால்தான் அவரில் நாம் நித்தியமாக வாழ முடியும். அவருடைய இரண்டாம் வருகையின் போது அவரோடு கூட நாம் செல்ல வேண்டும். இதற்கு நாம் எப்பொழுதும் விழிப்போடு ஆயத்தப்பட்ட நிலையோடு காத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பல வசனங்கள் மூலமாக நம்மிடையே பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போது அதற்காக ஆயத்தப்பட நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிப்போம். முதலாவது, உப்பிடப்பட வேண்டும். மார்க்கு எழுதிய சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 49வது வசனத்தில் சொல்கிறாரு, எந்த பழியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியால் உப்பிடப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உப்பு சாரம் இதை ஏற்றி கொண்டாதான் அவன் பலிக்கான ஒரு பொருளாக மாற்றப்படுவான். அதாவது இந்த உலகத்தினுடைய சாரங்களை ஏற்றி உலகத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துடைய சாரம் நமக்குள்ளாக போக வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய சாரம் நமக்குள்ளே எப்படிங்க போவோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்லுவார், 3 வருடம் அவருடைய ஊழியத்திற்கு பின்னாக சென்ற சீடர்களை பார்த்து சொல்லுவார், இப்பொழுது நீங்கள் என்னுடைய வசனத்தினால் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய வசனம் நம்மை தூய்மையாக்கும், உப்பிடப்படும். நம்ம சர்ச்சில் பார்ப்போம், உப்பு தண்ணியை எடுத்து நம்ம மேலே தெளிப்பாங்க பூசையின் தொடக்கத்திலே. அந்த உப்பு தண்ணி தெளிக்கிற இடமெல்லாம் தூய்மையாக்கப்படும் சொல்லி வசனத்தில் எழுதியிருக்காங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட, நீங்கள் என்னுடைய வசனமாகிய உப்பின் சாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உப்பு ஒரு சுவையை உண்டு பண்ணும். உப்பு ஒரு உணவை உண்ணுவதற்கு ஏற்ற ஒரு சுவையாக மாற்ற வல்லமை உள்ளது. எனவே பிரியமானவர்களே, இந்த உப்பு சாரத்தை நாம் ஏற்ற பிரயாசப்படுவோம். அனுதினமும் அவருடைய வசனத்தில் நாம் தியானத்திலும் நம்ம எப்பொழுதும் அதில் வீற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் நெருப்பினால் புடம்பெட்டவர்களாக இருக்க வேண்டும். எசாயா தீர்க்கதரிசி 48வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் எழுதியிருக்காங்க, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசப்பா நம்மளை உபத்திரத்தின் குகையில் நம்மளை தெரிந்து கொள்வார். ஒரு வெள்ளியை சுத்திகரிக்கணும், தூய்மைப்படுத்தணுன்னா அதை ஒரு அக்னியில் போட்டு அதை 1400 செல்சியஸ் டிகிரி அதிக பண்ணும்போது அது தூய்மையாக்கப்படும். அதோடு கலப்படமாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் நீக்கப்படும், எரிச்சு போடப்படும். அதுபோல் ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டால் அவனை என்ன பண்ணுறாருன்னா, உபத்திரவத்தில் போட்டு அந்த உபத்திரவத்தின் மூலமாக அவன் பரிசுத்தமாகி மனமாற்றம் அடைந்து தேவன் பார்க்க ஓடி வர அவனை உபத்திரவத்தின் குகையில் போடுகிறார். ஒரு சில மனிதர்கள் உபத்திரவத்தில் வரும்போது
இன்னும் விழுந்து போகிறாங்க, இன்னும் நசுங்கி போகிறாங்க, தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற அவல நிலைகள்லாம் இருக்குது. நாம் அந்த மாதிரி போகாதபடிக்கு எப்போ நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லாத தன்மை, சண்டை சச்சரவுகள், உடல்நிலை சரியில்லாத தன்மைகள், பிள்ளைகளுடைய காரியம், இதுபோல் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம். எனவே பிரியமானவர்களே, உபத்திரம் வரும்போது நாம் தேவனுடைய பாதத்தை நோக்கி ஓடுவோம். அங்கே தான் அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அப்படியாக நாம் நெருப்பினால் புடமிட்டு தேவனுக்கு உகந்த பிள்ளையாய் மாற வேண்டும். மூன்றாவதாக அவருடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும், அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய தைலத்தால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் நமக்காக கிருபையை விலைக்கிரயமாக பெற்றிருக்கிறார். அந்த விலையேற பெற்ற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அபிஷேகம். தாவீது சாமுவேல் மூலமாக எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் நாமோ இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியினால் கிருபையின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அந்த அபிஷேகம் நமக்கு எதுக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அபிஷேகம் நம்மை இந்த உலகத்தின் உபத்திரவத்திற்கு நம்மளை காத்து கொள்ள வல்லமை உள்ளதாக இருக்கும். உலகத்தில் வர உபத்திரவங்களை எதிர்கொள்ள திராணியை நமக்கு கொடுக்கும். அந்த பாவங்களில் விழாதபடி காத்துக்கொள்ளும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் நமக்கு வந்து சேரும். எனவே பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு அவருடைய பாதத்தில் நாம் விழுந்து கேட்கும்போது கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான்காவதாக, அவர் நம் உள்ளத்தில் நீரூற்றை புறப்பட செய்வார். அதாவது நம் உள்ளத்தில் ஒரு சமாதான நீரூற்று. நீருனாலே நாங்கள் ஒரு தாகத்தை தணிக்கக்கூடியது. ஒரு வெயிலில் சுற்றி திரிகிற ஒரு மனுஷன், தாகத்தோடு சுற்றி திரிகிற ஒரு மனுஷனுக்கு நீரூற்றை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் வருதோ அவ்வளவு சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு வரும். அப்போ அந்த நீரூற்று எங்கே இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியில் இருக்குதுங்க. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இடைப்பட்டு அந்த உள்ளத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய 2 சீடர்கள் போகும்போது இயேசு கிறிஸ்து அவரோடு உரையாடி கொண்டு போவார். அப்போ அவர்கள் கண்கள் கட்டப்பட்டு இருந்து அப்பத்தை பிடும்போது கண்கள் திறக்கப்படும். அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்வார்கள். அவர் பேசும்போது நம்முடைய உள்ளத்தில் வந்து ஒரு அக்னி மாதிரி எழுமுனுச்சு இல்லையா, தீப்பற்றி எழுமுனுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அதுதாங்க நீரூற்றை புறப்பட செய்வார். அதாவது அந்த நீரூற்று நம்மிலிருந்து புறப்பட்டு மற்றவருடைய தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கும். நாம் அவருடைய வார்த்தைகளை படித்து தியானிக்கும் போது மற்றவர்களுக்கு அந்த வார்த்தைகளை நாம் கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய தாகத்தையும் தணிக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். அதுதான் அந்த நீரூற்றை நம்முடைய உள்ளத்தில் புறப்பட செய்வார். அதை வந்து நம்ம என்னாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் படித்தோம்னா தெரியும். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான், உடனே தண்ணீர் புறப்பட்டது. இதை வந்து மோசே தன்னுடைய கையில் இருக்கிற கோலால் கண்மலையை அடிக்கிறார். கண்மலை தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு கையில் கொடுக்கப்பட்ட அந்த கோல்
எதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பிள்ளைகளாக எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமந்தாங்க நமக்கு அதிகாரம். அந்த அதிகாரத்தினால நம்ம அவருடைய கண்மலையை அடிக்கும்போது நாம் நீரூற்று புறப்பட்டு நம் உள்ளத்தில் வந்து பாயும். அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்முடைய இருதயம் கடினமாக இருக்குது இல்லைங்களா, அந்த இருதய கடினத்தை அவருடைய வசனத்தின் மூலம் அடிக்கணும், அவருடைய வார்த்தைகள் மூலம் அடிக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலம் அடிக்கணும். அப்போ நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு நம்முடைய கல்லான இருதயம் என்ன, நாம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பாவங்கள், சாபங்கள், கட்டுகள், மீறுதல்கள் இதெல்லாம் நம்மளை கடினப்படுத்தி வச்சிருக்கு இல்லையா, அந்த கடினமான இருதயம் உடைக்கப்படும் போது நீரூற்று புறப்படும். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமமாகிய அந்த கோலை கொண்டு நம்முடைய இருதயத்தை உடைத்து அதிலிருந்து நீரூற்றை புறப்பட செய்து அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற நாம் பிரயாசப்படும். கடைசியாக யோவான் 8:12 ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றி இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய ஒளிக்குள்ள நாம் போகும்போது தான் நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒளின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, மற்றவருடைய பார்வைக்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும், ஒளிக்கு முன்பாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக இருக்கும். நம் மறைவாக செய்கிற பாவங்கள் அனைத்தும், காரியங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு பார்க்கக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படும். அப்பொழுது நாம் இருளிலே நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய ஒளியை நாம் வாங்கி மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியாலே நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கடைபிடிக்க சொல்லுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இது சுவிசேஷம் சொல்லுவது, நாம் ரட்சிக்கப்பட்டதும் இல்லாமல் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது. அதாவது இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியாக மாறுவதற்கு நம்ம இவ்வளவு காரியத்தை நம்ம செய்தோம். மனவாட்டியாக மாறிட்டோம். இது எல்லாம் செய்து உப்பால் சாரமிடப்பட்டோம், நெருப்பினால் புடமிடப்பட்டோம், எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டோம், நீரூற்று உள்ளத்தில் பொங்கி எழுந்தது, இயேசு கிறிஸ்துவின் ஒளியாக நாம் பிரகாசித்தோம். இதெல்லாம் நடந்தது எதுக்காக அப்படின்னு கேட்டால், அவருடைய மனவாட்டியாக நம்ம மாறி நாம் தேவனுக்காக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஒரு திருமண காரியம் நடந்துச்சுன்னா அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எதுவும் விசேஷம் இல்லையா, பிள்ளை பேர் இல்லையா, அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் கேட்கும்போது தேவனோடு நாம் மனவாளனாக மனவாட்டியாக ஒப்புரவாக சேர்ந்திருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து ஆத்தும அறுவடை செய்யும்போது தான் நாம் உண்மையான மனவாட்டியாக நாம் இருக்கிறோம். நம்ம உண்மையான மனவாட்டியாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் விருத்தியாகும், தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். நம்மை ஒருவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்மை தேவனோடு சேர்த்தது போல நாம் எத்தனை ஆத்துமாக்களை இதுவரையிலும் அறுவடை செய்து தேவனோடு இணைத்திருக்கிறோம், நம்ம உண்மையான மனவாட்டியாக இருந்திருக்கிறோம். இதை யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய மனவாட்டியாக இருந்துக்கிட்டு நமக்கு பிள்ளை பேர் இல்லைன்னா
இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லும்? மலடின்னு ஒரு பட்டத்தை சுமத்தும். அப்போ மலடியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதை விட ஒரு நல்ல மனவாட்டியாக, நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு மனவாட்டியாக, இயேசு கிறிஸ்துவர்களுக்கு நல்ல ஆத்துமாக்களை அறுவடை செய்து அவருக்கு பிள்ளைகளாய் மாற்றுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நம்ம உண்மையான மனவாட்டியாக இருக்க முடியும். அவருடைய 2ஆம் வருகையில் நாம் அவரோடு கூட போக முடியும். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு அவரை போல வாழ்ந்து, அவருக்காக வாழ்ந்து, அவருடைய மகிமையில் பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம். மற்ற சகோதர சகோதரிகளையும் ஆயத்தப்படுத்துவோம் என்று இந்த தியானத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் மனவாளுமாகிய எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீர் பெரியவர், வல்லமை உள்ளவர், கனம் பொருந்தியவர் அப்பா. பாவிகளாக இருக்க எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வல்லமுள்ள ஆவியினால் எங்களை உம்முடைய மனவாட்டியாக மாற்ற இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய 2ஆம் வருகையில் எங்களோடு கூட நாங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுடைய ஆவியில், எங்களுடைய நாவில் உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை வைத்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. இதோட மாத்திரமல்லாமல் எங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், பிள்ளை பேறு மற்றும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி எல்லாருக்கும் சமாதானத்தை, சந்தோஷத்தையும் கட்டளையிட கிருபை செய்யுங்கப்பா. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் என்றென்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.